ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆளில் போடுங்க. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிப்ரவரி 19 நோட்டீஸ் போர்டில் வந்திருக்க அனௌன்ஸ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock அபோவ் வந்திருக்கு ஆடியோ. ஓகேங்களா? என்னன்னா அதில் வந்திருக்க அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? எதை பற்றின அப்டேட்னா, ரீஃபண்டு, விட்ரவல் அண்டு சேல்ஸ் டீமில் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணவங்க அண்டு நியூ ஜாயினிங் அண்டு அபோவ். ஓகேங்களா? நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருக்க மெம்பர்ஸ் ஆல்ரெடி அமௌண்ட் வாங்கின மெம்பர்ஸை விட்டுறலாம். ஓகேங்களா? இன்னும் அமௌண்ட் வாங்காமல் இருக்கிற ரீஃபண்ட் மெம்பர்ஸ் அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா நிறைய மெம்பர்ஸ் அந்த ஃபார்மில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அக்ரிமெண்ட் ஃபார்மில் அவங்களோட ஸ்டாஃப் ஐடியா இருக்கட்டும், அப்புறம் அவங்களோட பேன் கார்டாக இருக்கட்டும், அப்புறம் அவங்க சைன் போடாமல் இருக்கிறாங்க. ஓகேங்களா? நிறைய பேர் அந்த ஃபார்மை ப்ரல்லா, ஓகேங்களா, தெளிவாக இல்லாமல் ஒரு மங்களாக அதை அப்லோட் பண்ணியிருக்காங்க. சில பேர் ஒரு பேஜை மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதனால் வேறு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணணுன்னா, அவங்க ஒரு ஃபார்ம் சென்ட் பண்ணுவாங்க. அது நம்ம போர்ட்டல்லையே ஷோ ஆகும். ஓகேங்களா? அதை எப்படி ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறது அப்படின்னும் எஸ்பிஓ சைட்லேயே நமக்கு சொல்லி தந்துடுவாங்க. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் நோட்டீஸ் போர்ட்லேயே வந்துடும். ஓகேங்களா? இப்போ ரீஃபண்டுக்கு ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அது என்ன சேஞ்சஸ்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ எஸ்பிஓ நமக்கு எப்படி சேலரி தராங்க? எஸ்பிஓ ஒரு கம்பெனியில் டைப் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க சேல்ஸ் நடக்கிறதுக்காக நமக்கு ஒரு முன்கூட்டியே ஒரு சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தருவாங்க. ஓகேங்களா? அதை தான் நமக்கு ஒர்க்கிங் அமௌண்ட்டாக தராங்க. ஓகேங்களா? இப்போ அவங்க சர்வீஸாக கொடுக்குற ஒரு அமௌண்ட், அதில் அவங்க ஜிஎஸ்டியும் பே பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதனால அவங்களுக்கு 18% லாஸ் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு நம்ம எதுக்காக எஸ்பிஓவுக்கு அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம்? கோல்டு ஸ்டோரேஜ் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? அந்த கோல்டு ஸ்டோரேஜ் வாங்கியிருக்கிறதுக்காக நம்மளுக்கு 18% ஜிஎஸ்டி பிடிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க நமக்கு சர்வீஸ் பே பண்ணுறதுனால அவங்களும் அந்த 18% போட்டு தான் அந்த அமௌண்ட் நமக்கு தராங்க. ஓகேங்களா? அதனால் அவங்களால பேக்கப் ஆகி வர முடியல. அவங்களுக்கு நிறைய லாஸ் ஆகுது. எதனால் லாஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ அவங்க நமக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒரு சர்வீஸ் எதுக்காக நமக்கு கொடுக்குறாங்க? ஒரு சேல்ஸ் நடக்கணும். ஓகேங்களா? அவங்க சைடில் நிறைய சேல்ஸ் நடந்தால் தான் அவங்களுக்கு அதில் பெனிஃபிட்ஸ் நடக்கும். அதை பட்சத்தில் தான் நமக்கு அமௌண்ட் தருவாங்க. ஓகேங்களா? இப்போ எஸ்பிஓவில் இருக்கிற மெம்பர்ஸ்னால் அவங்களுக்கு எதுவும் பெருசாக சேல்ஸ் நடக்கலை, அவங்களுக்கு லாஸ் ஆகுது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ரீஃபண்ட் போடுற மெம்பர்ஸில் அந்த டைப் பண்ணியிருக்க கம்பெனிக்கும் 18% நமக்கு கொடுக்குறாங்கள. இப்போ நம்ம டாஸ்க் பண்ணுறோம், அதுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த அமௌண்ட்டுக்கும் அவங்க டாஸ்க் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் அதில் ஒரு 18%, எஸ்பிஓ சைடில் அந்த கோல்டு ஸ்டோரேஜுக்கு ஒரு 18% சேர்த்து 36% ரீஃபண்ட் மெம்பர்ஸில் பிடிக்க போகிறாங்க. இனிமேட்டுக்கு யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் போடுறாங்களோ எல்லாத்துக்குமே 30% பிடிப்பாங்க. ஓகேங்களா? நான் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எதனால் நமக்கு பிடிக்கிறாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு மேலே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நோட்டீஸ் போர்டில் போய் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சார் லாங்காக ஆடியோ போட்டிருப்பார். நீங்கள் நிதானமாக பாஸ் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் கேட்டிங்களா மட்டும்தான் அதில் தெளிவாக புரியும். ஓகேங்களா? சரி, ஓகே, நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த 30% பிடிச்சாலும் எங்களுக்கு அமௌண்ட் உடனே வருமா? எப்போ வரும்? எந்த டேட்குள்ளே வரும் அப்படின்னா, கண்டிப்பாக 3 month ரீஃபண்டு அமௌண்ட் போடுறத ஸ்டாப் பண்ணி வைக்க போகிறாங்க. ஓகேங்களா? நாளையிலிருந்து யாருக்குமே ரீஃபண்ட் போட மாட்டாங்க. ஓகேங்களா? 3 month ரீஃபண்ட் மெம்பர்ஸ்க்கு அமௌண்ட் போட மாட்டாங்க. ஓல்டு ரீஃபண்ட் மெம்பர்ஸ் எல்லாத்துமே ஹோல்ட் பண்ணி வைக்க போகிறாங்க. நியூ விட்ரவல் கொடுக்க போகிறாங்க. அதனால் இந்த ஓல்டு ரீஃபண்ட் மெம்பர்ஸை ஹோல்ட் பண்ணி வைக்க போகிறாங்க. எல்லாத்துக்குமே 3 month கழித்து தான் ரீஃபண்ட் அமௌண்ட் போடுவாங்க.
சரி, ஓகே. இதை சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த 30% பிடிக்கிற ஆப்ஷனை விட வேறு ஆப்ஷன் இருக்கா, இதுக்கு வேறு ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஓகேங்களா? என்னென்னா பை மோட்டில் வந்து இப்போ நீங்கள் கோல்டு ஸ்டோரேஜ் வாங்கினா அந்த 6500 இருக்குது பாருங்கள். அந்த 6500க்கும் அங்கே அதுக்கு ஒர்த்தான ப்ராடக்டை வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதில் என்ன பெனிஃபிட்ஸ்னால், ஆல்ரெடி வந்து எஸ்பிஓவில் கொடுக்குற அந்த 18% ஜிஎஸ்டியும் அதில் பிடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ வந்து பை மோட்டில் 18% பிடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க பாருங்கள். அந்த 18%ம் வந்து பிடிக்க மாட்டாங்க. அந்த 6500க்கு உண்டான உங்களுக்கு ப்ராடக்ட், அதுக்கு உண்டான ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? இந்த ஆப்ஷனும் இருக்குது. 2 ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன்? எனக்கு வந்து 36% பிடிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு லேட்டாக அமௌண்ட் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு 3 மந்த் கழித்து வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அமௌண்ட் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி 3 மந்த் கழித்து கூட அந்த 36% அமௌண்ட் டிவைட் ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்கள் அமௌண்ட் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? பேலன்ஸ் அமௌண்ட் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லை என்னால் 3 மந்த் வெயிட் பண்ண முடியாது, இல்லை என்னால் 36% வந்து ஜிஎஸ்டி பிடிக்கிறது என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து பை மோட்டில் அந்த 6500க்கான ப்ராடக்டை வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதுவும் உடனே வரும்னா கண்டிப்பாக உடனே வராது. ஏன்னா 1 lakh மெம்பர்ஸ் அபோவ் இருக்காங்க. அதில் யாரெல்லாம் வந்து அந்த ரீஃபண்டில் வந்து 36% வந்து ஒத்துக்கிட்டு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புகிறாங்களோ அது, அப்புறம் வந்து யாரெல்லாம் வந்து பை மோட்டில் ப்ராடக்ட் வந்து வாங்குகிறாங்களோ அந்த ஆப்ஷன். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தான் ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த 2 ஆப்ஷனும் உங்கள் கையிலேயே தான் எஸ்பிஓ விட்டுருக்காங்க. உங்களுக்கு எதை மூலமாக ரீஃபண்ட் வாங்கணும்னு விருப்பமாக இருக்குதோ அது மூலமாக நீங்கள் ரீஃபண்ட் வந்து வாங்கிக்கலாம். எதனால் இந்த ஆப்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா, பேங்க் சைடில் வந்து நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் வந்து கம்மி பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் வந்து கம்மி பண்ணுங்கள். விட்ரவல் ஆர் வந்து ரீஃபண்ட் இதில் ஏதாவது ஒன்று வந்து மூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் ஏதாவது ஒன்று வந்து மூவ் பண்ணுங்கள், அதுக்கான பேமெண்ட் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஓவுக்கு வந்து பேங்க் சைடில் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சம்மொன் ப்ராப்ளம் வரும், அதனால் நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுறது நல்லது. அதுவும் இல்லாத நீங்கள் அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுறதும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மட்டும்தான் ரீஃபண்டை வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அதனால் விட்ரவல் அமௌண்ட் வராதுன்னா விட்ரவல் அமௌண்ட் வரும். ஓகேங்களா? விட்ரவல் கொடுத்துருக்க அமௌண்ட் வரும், இருந்தாலும் அது ஸ்லோவாக தான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து 3 மந்த் கழித்து தான் போட ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து நம்ம விட்ரவலை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ விட்ரவல் நிறையா மெம்பர்ஸ்க்கு வந்து ரீச் ஆகிருக்கும். ஓகேங்களா? இன்னும் பேலன்ஸ் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவாங்க. ஓகேங்களா? இதுவும் வந்து பேங்க் சைடில் வந்த ஒரு இஷ்யூஸ் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம அவசரமாக போடுறதுனால நமக்கு பின்னாடி கிடைக்கிற அந்த பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும்னா கிடைக்காது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம 7 டேஸில் வந்து நமக்கு ஆட்டோ டெபிட் அந்த ஆப்ஷன் வந்து கிடைக்காது. அதனால் பேங்க் சைடில் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி தான் எஸ்பிஓ இப்போதைக்கு பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இன்னொரு ப்ராப்ளம் பின்னாடியே வருது. நிறைய ப்ராப்ளம் வரதுனால தான் அதை ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணி தான் அவங்க அதுக்கான ஆல்டர்னேஷன் ஆப்ஷனை வந்து கொண்டு வராங்க. ஆல்டர்னேஷன் ஒரு சொல்யூஷனை கொண்டு வராங்க. ஓகேங்களா? அதனால் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மார்ச் மந்த்து விட்ரவல் யாருக்குமே பெண்டிங் இருக்காது, எல்லாத்துக்குமே வந்து விட்ரவல் வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி மார்ச் மந்த் வந்து நியூ விட்ரல் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி நியூ ஜாயினிங் வந்து கொண்டு வர போகிறாங்க. வேறு நியூ
பிஸ்னஸ் ஐடியாஸும் வந்திருக்கு ஓகேங்களா, அதுவும் கொண்டு வர போகிறாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸும் வந்து கொண்டு வர போகிறாங்க. எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் நம்ம வந்து லிமிட்டேஷன் கிடையாது ஓகேங்களா. லிமிட்டேஷன்னா இவ்வளோ தான் அமௌண்ட் எயின் பண்ணலாம் அப்படின்னு கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் அதில் வந்து அமௌண்ட் வந்து எயின் பண்ண முடியும். சரி ஓகே, வேறு ஒன்று சொல்லியிருந்தாங்களே ஆல்ரெடி 4000 அபோவ் இருக்கிற மெம்பர்ஸில் வந்து பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்களே, அதுவும் இப்போ இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா 4000க்கு மேலே இருக்கிற மெம்பர்ஸ் வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க ஓகேங்களா. அதில் வந்து 4000 அபோவ் இருக்கிற மெம்பர்ஸ் இப்போ 4000 8000 இருக்குது அப்படின்னா அதில் 4000 வந்து கண்டிப்பாக பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணணும் ஓகேங்களா. அதில் 4000 நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், 4000 வந்து நீங்கள் விட்ராவல் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அதை தான் அதே மாதிரி எஸ்பிஓவில் மெர்சிடேஷன் பிளான் வாங்கின மெம்பர்ஸ்க்கு வந்து அந்த விட்ராவில் வந்து 4000க்கு அபோவ் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அந்த ஆப்ஷன் வந்து மெர்சிடேஷன் பிளான் வாங்கின மெம்பர்ஸ்க்கு வந்து கிடையாது ஓகேங்களா. 4000க்கு அபோவ் இருக்கிற மெம்பர்ஸ் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். இதை வந்து ஆல்ரெடி பண்ண மெம்பர்ஸ்க்கு, அதாவது விட்ராவல் ஆல்ரெடி கொடுத்து அமௌண்ட் வாங்கின மெம்பர்ஸ்க்கு மட்டும் கொடுக்காம இப்போ இருக்கிற மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிறது கிளியர் பண்ண தான் பார்ப்பாங்க ஓகேங்களா. அதுக்கு ஒரு ஆல்டர்னேஷன் சொல்யூஷன் தான் பார்ப்பாங்க. நியூ விட்ராவல் எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா, எஸ்பிஓ சைடில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷனை வந்து நீங்கள் குறைங்க, கம்மிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் சைடில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்காக எஸ்பிஓ சைடில் ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. என்ன சொல்யூஷன் அப்படின்னா, இந்த மெர்சிடேஷன் பிளான் மாதிரி தான் ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேர்த்துக்கும் நீங்கள் ஓன் அமௌண்ட் ஓகேங்களா. இப்போ அந்த 10 பேர்த்துக்கும் ஒரு 2000 போனோம் அப்படின்னா, அவங்க 2000 விட்ராவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஓன் அமௌண்ட்டை போட்டு அவங்களுக்கு பே பண்ணிடணும் ஓகேங்களா. பே பண்ணிட்டீங்களா, பே பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ரூஃபை வந்து எஸ்பிஓக்கு சென்ட் பண்ணிட்டீங்களா, அதே மாதிரி அந்த அமௌண்ட் வாங்கின அந்த 10 மெம்பர்ஸும் வந்து எனக்கு அமௌண்ட்டு ரிசீவ்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, உங்களுக்கு அதுக்கான சர்வீஸ் அமௌண்ட், அப்புறம் நீங்கள் அவங்களுக்கு பே பண்ண அமௌண்ட் அந்த 20K, அப்புறம் சர்வீஸ் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எஸ்பிஓ சைடில் பே பண்ணிடுவாங்க. இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. இப்போ ஒருத்தருக்கு போடுற அந்த 20K பிரச்சனை கிடையாது ஓகேவா. அந்த 20Kவும் 2000 வந்து 10 பேர்த்துக்கு போடுறது தான் வந்து எஸ்பிஓ சைடில் ப்ராப்ளம், பேங்க் சைடில் வந்து ப்ராப்ளம். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அமௌண்ட் வேல்யூ வந்து இதில் ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் தான் வந்து ப்ராப்ளம். அதனால் ஒரு 3 மந்த்துக்கு நீங்கள் வந்து நியூ ஜாயினிங்கில் விட்ராவல் கொடுத்தாலும் சரி, இப்போ ஓல்டு மெம்பரில் விட்ராவல் கொடுத்தாலும் சரி, நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷனை மட்டும் கம்மி பண்ணுங்கள், அமௌண்ட் வேல்யூ வந்து எவ்வளவோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பிளானை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து எஸ்பிஓ கிட்ட டைப் பண்ணியிருப்பார். எஸ்பிஓ சொல்கிற அந்த 10 பேர்த்துக்கு நம்ம சொந்த காசை போட்டு போட போகிறோம். அதுக்கு நமக்கு ஒரு சர்வீஸ் அமௌண்ட் வந்து எஸ்பிஓ கொடுத்துட போகிறாங்க. சரி ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க இது மாதிரி நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷனை வந்து குறைக்கிறதுக்காக ஒரு மெம்பர்ஸ் வந்து அவங்க ஓன் அமௌண்ட்டை போட்டு மற்ற மெம்பர்ஸ்க்கு வந்து அமௌண்ட் பே பண்ணுறாங்க. இதனால் அதாவது எஸ்பிஓ சொல்லி மற்றவங்களுக்கு பே பண்ணுற அந்த பர்சனுக்கு வந்து ப்ராப்ளம் வராதா அப்படின்னா கண்டிப்பாக வராது ஓகேங்களா. ஏன்னா எஸ்பிஓ சைடில் இருந்து அவங்களுக்கு எதுவும் அந்த பேங்க் சைடில் இருந்து ஏதாவது ப்ராப்ளம் வருமா, இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு அவங்க ஆல்ரெடி வந்து இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து அமௌண்ட் போட சொல்லுவாங்க ஓகேங்களா. 1 இயருக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும், ஒரு அக்கௌண்ட்டில் இவ்வளோ தான் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஆகணும் அப்படின்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அதன்படி தான் எஸ்பிஓ சைடில் வந்து அவங்க அமௌண்ட் போட சொல்லுவாங்க ஓகேங்களா. இது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதை செக் பண்ணிவிட்டு தான் அவங்களோட சாஃப்ட்வேரில் செக் பண்ணிவிட்டு தான் அமௌண்ட் போட சொல்லுவாங்க. ஒரு லிமிட்டேஷன் அமௌண்ட்டை தான் அமௌண்ட் போட சொல்லுவாங்க ஓகேங்களா. இதனால்
பேங்க் சைடில் வந்து எஸ்பிஓ செக் பண்ணிட்டு தான் போட சொல்லுவாங்க. இதனால் உங்களுக்கு பேங்க் சைடில் வந்து எந்த இஷ்யூஸும் வராது. நீங்கள் தைரியமாக இதில் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதோட கனெக்டடாக நான் வந்து இன்னொரு வீடியோ கொடுப்பேன். அதில் எஸ்பியோட மோஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வந்து அதில் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? பிஸ்னஸை பற்றி. ஓகேங்களா? நியூ பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதை பற்றி. அப்புறம் வந்து சில விஷயத்தை பற்றி அதில் பேசுவேன். அதில் வந்து கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? 5 நிமிட்ஸ் நீங்கள் வீடியோ போட்டாவே பார்க்குறது பெரிய விஷயம். இது வந்து 14 நிமிஷத்துக்கு மேலே வந்து போயிட்டுருக்கு. அதனால் இந்த வீடியோவை இதோட முடிச்சுட்டு இன்னும் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? அதோட லிங்க்கை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன். வேணுங்கிறவங்க போய் டச் பண்ணி பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த வீடியோவை மிஸ் பண்ணிங்களா நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. தேங்க்யூ வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.